ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட், அதாவது 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடம் வந்து அமுதத் தமிழ், தமிழோட சிறப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தமிழ் அப்படின்னு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. இதை யார் பாடியிருக்கா அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் வந்து பாடிய பாடல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். சரிங்க, அந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த லைனு குறித்து யார் பாடுனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இப்போ கடைசி 2 லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இந்த பாடல் யார் பாடுனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். முழு பாடலையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, பட் இந்த 2 லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து சொல்லும் பொருளும். ஸோ 6th-லேருந்து 8th வரைக்கும் சொல்லும் பொருளும் உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஸோ ஊக்கி விடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. ஸோ அந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸ்கூல் புக்கில் இருந்தால் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாமக்கல் கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இவர் காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், காந்திய கவிஞர். அப்புறம் இவரோட மற்ற நூல்கள் என்னென்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இதெல்லாம் இவரைய மற்ற பாடல்கள். சரிங்களா, தென் அவரோட இன்னொரு பாட்டு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற இன்னொரு பாடல் வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது இவர் இந்த பாடலை பாடியிருப்பார். சரிங்களா, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நேரம் பழித்ததே நாம் பார்த்திட. சரிங்களா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இது யார் பாடின பாடல்னு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நம்ம புக் பேக் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறி என்னும் சொல்லின் பொருள் நம்ம பார்த்தோம். நெறினா வழி. குரல் ஆகும் எப்படி பிரிக்கலாம்? குரல் கூட்டல் ஆகும். சரிங்களா, அந்த இல் ப்ளஸ் ஆ சேர்ந்தால் லாவாக மாறி இருக்கு. சரிங்களா, குரல் ஆகும். வான் கூட்டல் ஒளி. இன் கூட்டல் ஓ என்னது? இன் கூட்டல் ஓ வந்து நோ, வானொலி. சரிங்களா, அப்புறம் மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனை சொற்கள் என்னென்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அருள்நெறி, அதுவே. இதே மாதிரி இந்த பாடலில் வேறு என்ன மோனைகள்லாம் இருக்குது? அன்பு, அச்சம், சரிங்களா, எல்லா, என்றும், இதெல்லாம் வந்து மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது, அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதை மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. ஃபார் எக்ஸாம்பிள் அருள், பொருள். அதே மாதிரி இந்த செய்யுள்ள வேறு என்ன எழுத்துக்கள் இருக்குது? எதுகை, அன்பும், இன்பம். சரிங்களா, கொல்லா, எல்லா. ஹாய் காய்ஸ், நம்மளோட மூன் ஆன்லைன் அகாடமி சார்பாக வந்து குரூப் 2க்கு வந்து கிராஸ் கோர்ஸ் நடத்துகிறோம். ஜூலை 13லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் 60 டேஸ் வந்து நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 AM to 8 AM. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஸ்கூல் புக்ஸ் வந்து PDF ஃபார்மெட்டு கொடுக்குறோம். தென் வந்து ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ். 6 to 12 வரைக்கும் புக்ஸ் வைஸ் நம்ம கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன், உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக் ஆன்சரும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஜூலை 13லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000. யாருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க அந்த என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. 9344602037. தேங்க்யூ.